يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமும் ஒற்றா பெருங்கருணும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் அனைவரின் மீதும் அந்த ஏகையருடைய சாந்தியும் சமாதானம் என்றும் நின்று நிலவட்டும் என்று பார்த்திருந்தவனாக, இதே போல மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நல்லதொரு சபையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாத்தில் என் பங்கு என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் பலர் உலகத்தில் தாம் படைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கருத்து ஒரு காலத்திலும் மாறுபட்டது அல்ல. இருந்தாலும் திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் சூரத்து தௌபாவுடைய 71வது ஒரு வசனத்தினுடைய செய்தியில் அல்லாஹ் சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்தின் பஅதுஹும் அவுலியா பஅலின். முஸ்லிமான மூமினான இறை நம்பிக்கை உள்ள ஆண்களும் இறை நம்பிக்கை உள்ள பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற தோழர்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், யஅமுரூன பில் மஅரூஃப். அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்மை ஏவுகிறார்கள். வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்களுக்கிடையே உள்ள தீமைகளை தடுக்கிறார்கள். வ யுகீமுன ஸலாத்த. அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். வ யூத்தூன ஜகாத்த. அவர்கள் ஜகாத்தை கொடுக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வ யுதீஊனல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்கள். உலாயிக்க ச யர்ஹமுஹும் அல்லாஹ். இவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ அசீசுன் ஹக்கீம். அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. இப்போ அல்லாஹ் பேசக்கூடிய இந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மூமின்களும் முஸ்லிம்களும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னாலும் கூட, ஒருவருக்கொருவர் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய இந்த அழைப்பு பணி செய்வதில் தான் அவர்கள் இந்த உலகில் வாழக்கூடிய செயல்படக்கூடிய காரியங்களிலே மிக சிறந்த ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்கிற பாடத்தை சொல்கிறோம். இந்த காரியத்தின் மூலமாகத்தான் அவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்கிறோம். அது மட்டுமல்ல, உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய கட்டளைகள் எல்லாம் பின்பற்றக்கூடிய நேரத்தில் என்னென்ன மார்க்கம் நமக்கு போதனைகளை சொல்லியிருக்கிறது என்று சிந்திக்கும் பொழுது நாம் அதை பின்பற்றுவதற்கு முயற்சிக்கிறோம். ஆனால் நாம் எதை கற்றுக்கொண்டோமோ, எதை அறிந்து கொண்டோமோ அது பிறருக்கு எடுத்து சொன்னோமா? அப்போ மார்க்கத்தில் நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அறிந்ததை எடுத்து சொல்வது தான் இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்புகளே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் விளங்குவோம். அதனால தான் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சிறந்த சமுதாயம் என்று சொன்னான். தொழுகை எப்படி தொழுகணும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்தாங்க, இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம்.
நோன்பு எப்படி நோக்க வேண்டும் இதை தெரிஞ்சு கொள்றோம். அப்ப இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் என்ன, இதை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை தேடுகிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆனால் அதோடு நாம் நின்று விடுகிறோம் என்று சொன்னால் இஸ்லாம் அதோடு முடிவு பெறுவதில்லை. நீங்கள் எதை அறிந்து கொண்டீர்களோ அதை நீங்க பிறரிடத்தில் சொல்லும் பொழுதுதான் நீங்கள் சிறப்பு என்ற அந்த ஒரு சிறந்த ஒரு தன்மையை நீங்க பெறுறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லுகிறான். உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தவன் அபூ ஜஹல். அந்த அபூ ஜஹல் பத்ர் என்ற யுத்த காலத்திலே மரணித்த பிறகு அந்த சொற்ப காலத்தில் மிகப்பெரிய ஒரு எதிரியாக திகழ்ந்தவனாக அபூ ஜஹல் இருந்தான். ஆனால் அந்த பத்ர் யுத்தத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம், முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்கு சேரக்கூடிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு மிக கடுமையான துன்பம் கொடுத்தவனும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல கட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு கடுமையான எதிராளியாக இருந்தவன் யார் என்று சொன்னால் அபூ சுஃபியான் என்ற ஒருவர். இந்த அபூ சுஃபியான் அவர்களுடைய மகள் தான் உம்மு ஹபீபா. இவங்களுக்கு மக்காவில் திருமணம் முடிச்சது. அப்துல்லா பின் ஜஹ்ஸ் என்று சொல்லக்கூடியவரோடு திருமணம் முடித்தது. இவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, இந்த உம்மு ஹபீபா அவங்களை, அந்த உம்மு ஹபீபா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய உண்மையான பேர் ரவுலா பின் அபு சுஃபியான். ரவுலா பின் அபு சுஃபியான், அபு சுஃபியானுடைய மகள் ரவுலா. இவங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு திருமணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்தில் தன்னுடைய தந்தை மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு தன்மையை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் காட்டுறாங்க. மிகப்பெரிய எதிரியா திகழ்றாங்க. இஸ்லாத்துக்குள்ள நீடித்து வாழ்வதற்கான சூழ்நிலை அங்க இல்லை. அப்படிங்கிற நிலையில எப்படியாவது தன்னுடைய தந்தையிடம் தப்பித்து நாம் இஸ்லாத்தை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிறதுக்காக இருவரும் தியாகம் செய்து இந்த நாட்டை எல்லாம் விட்டு விட்டு தன்னுடைய தந்தைக்கு தெரியாமல் நாட்டை விட்டு புறப்பட்டு வீட்டை எல்லாம் விட்டுட்டு என்ன செய்றாங்க, வெளியில புறப்படுறாங்க, ஊரை விட்டு போறாங்க. நம்ம இந்த கொள்கையை ஏகத்துவத்தை எப்படியாவது நம்ம பின்பற்றி வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருடைய தந்தை தௌஹீதுல இல்லை, அல்லாஹுடைய கொள்கையில இல்லை, ஏகத்துவத்தை பின்பற்றல, கடுமையான எதிரியாக அவர் இருக்கிறார். தான் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு, ஏகத்துவத்தை பின்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகளை தர மறுக்கிறார். மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பை செய்கிறார். இந்த நேரத்தில் இவர் தன்னுடைய கணவர் என்ன செய்கிறார், தனக்கு துணையாக இருக்கிறார் என்ற தைரியத்தோடு அவரோடு என்ன செய்கிறார், இவர் நாட்டை விட்டு வெளியில போகிறார். எங்க போகிறார் அப்படின்னு சொன்னா அபிசினியாங்கிற நாட்டுக்கு போறார். அங்க போகக்கூடிய பாதைகள் பார்த்தீங்கன்னா சாதாரணமா போகிற ஒரு சூழ்நிலை இல்லை. மிக கடுமையான ஒரு பாலைவனத்தில் போகிறாங்க. போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதிரியான பகல் நேரத்தில் இல்லை, யாருக்கும் தெரியாம போகணுங்கிறதுக்காக இரவு நேரத்தில் போறாங்க. இப்ப இருக்கிற மாதிரியான தெருவிளக்குகள் நிறைந்த சூழ்நிலையா, அதுவும் இல்லை. அப்படி அவர் தன்னுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடாக அவர் என்ன செய்தாரு, நாட்டை விட்டு இரவு நேரத்தில் கணவரோடு போகிறார். போகக்கூடிய அந்த உம்மு ஹபீபாவுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா, நிறை மாத கர்ப்பிணி, 8 மாச கர்ப்பம் தரித்தவராக அவர் இருக்கிறார். இன்னும் குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இப்படி தியாகம் பண்ணி அவங்க போகிறாங்கன்னு சொன்னா வீட்டை விட்டு எடுத்து வெளியில கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம வீட்டில் அனுப்ப மாட்டோம். 2வது பிள்ளை 3வது பிள்ளையா இருந்தா கூட நம்ம அனுப்ப மாட்டோம். அது முதல் பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம், ஐயோ என் பிள்ளை ஏதாவது ஒன்று ஆயிரும், நீ வீட்டிலே இருமா, எதுவும் செய்யாதமா, குனியாதமா, நுமுறாதமா, உட்கார்ந்தா எந்திரிக்காத, எந்திரிச்சா உட்காராத, இப்படி பார்த்து பார்த்து கவனிக்கக்கூடிய இந்த நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அபிசீனியாவுக்கு பிரயாணம் செய்யறாங்க. போகக்கூடிய பாதையும் பாலைவனத்துடைய மணல். சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய நிலப்பகுதியில மணல்ல நடந்தோம்னு சொன்னா நமக்கு கடுமையான வெப்பத்தினால சூடுனால நம்மளால நடப்பதற்கு மிக கடுமையாக இருக்கும். அதே போல இன்னும் ரொம்ப நைஸான மணல்ல நடந்தோம்னு வைங்க, இன்னும் ஆழமா பொதிஞ்சு நடக்கும்போது நடக்கிறதுக்கு நமக்கு டயர்டாயிரும், இறப்பு அதிகமா இருக்கும், நம்மளால நடக்க முடியாது அதிகமா. அப்ப இந்த கட்டத்தை எல்லாம் கடந்து அவர் என்ன செய்யறாரு, அபிசீனியாங்கிற நாட்டுக்கு போறாங்க. போன பிறகு அங்கே அவர்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் ஹபீபா. ஹபீபா என்ன செய்றாங்க, அந்த குழந்தைக்கு பேர் வாங்க. அந்த ஹபீபாவுடைய தாயாருங்கிறதுனால தான் அவங்களுக்கு உம்மு ஹபீபாங்கிற பேர் வருது. இப்ப இந்த உம்மு ஹபீபா அங்கே குழந்தை பிறந்து 3வது நாளுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு கனவு வருது. தன்னுடைய கணவருடைய முகம் நாயினுடைய முகத்தை போன்று கோரமான ஒரு காட்சி அவங்களுக்கு கனவுல காட்டப்படுது. பார்த்து அப்படியே மிரண்டு போய் எந்திரிக்கிறாங்க.
எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு விடிய காலையில செய்தி வருது, உன்னுடைய கணவர் தான் வந்த மார்க்கத்திற்கே அவர் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு வருது. எப்பேற்பட்ட நிலைமை தெரியுமா இது? உங்களுடைய மனைவி, நம்முடைய மனைவியை ஒரு பைக்கில் ஏற்றி நம்ம அழைச்சிட்டு போகிறோம், வெளியூர் போகிறோன்னு வைங்க, போகக்கூடிய ஒரு தூரத்தில் ஒரு நிமிஷம் இங்கே இறங்கி நில்லுமா, அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு நில்லுமான்னு ஓரமாக நிற்க வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், அவங்க மனநிலை சிந்திச்சு பாருங்க. யாரும் இல்லாத ஊரில், ஆள் இல்லாத இடம், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்க யாருமே இல்லை, இந்த இடத்துல நம்ம வந்து இறக்கி விட்டு போயிருக்காங்களே, இங்கே யாராவது வந்து ஏதாவது பண்ணா என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, நமக்கு பாதுகாப்பு இல்லையே, எவ்வளவு பெரிய அச்சத்தில் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஊர் தெரியாத, பேர் தெரியாத, அங்க இருக்கக்கூடிய முகம் தெரியாத, பழக்க வழக்கம் இல்லாத, அந்த நாட்டினுடைய பழக்கத்திற்கு ஒத்துப்போகாத ஒரு இடத்துல, ஒரு ஊர்ல போய் அவங்க இருக்கிறாங்க. இங்கேருந்து வெளியூருக்கு போய் தங்குனீங்கன்னு வைங்களேன், அந்த ஊருடைய சூழ்நிலை முதல்ல ஏத்துக்காது. பல பேருக்கு உடல்ல பிரச்சனைகள் வரும். இவங்க குழந்தை பிறந்து 3 நாள் ஆகுது, எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நேரத்தில் இவங்களுடைய கணவர் என்ன செய்தாரு, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து இருக்குது. இன்னொரு பக்கத்தில் குழந்தை, கை குழந்தை இருக்குது. ஒரு பக்கத்தில் ஊர், ஆள், இடம் தெரியாத ஒரு பகுதியில் நம்ம என்ன செய்யறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இந்த செய்தி வந்த உடனே உம்மு ஹபீபாவுடைய மனநிலையை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அருள் புரிஞ்சு. அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் யாரை நம்பி வந்தோமோ அந்த கணவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டாரா, இதுக்கு பிறகு வேற வழி இல்லை, நானும் வந்த வழியிலே போயிடுறேன் என்று செல்லாமல் அவர்கள் அதுல உறுதியாக இருக்கிறாங்க. உறுதியாக இருந்து அந்த அபிசீனியாவில அந்த பிள்ளைய ஒரு அம்மா கிட்ட கொடுத்து நீங்க பாத்துக்க சொல்லிவிட்டு அந்த உம்மு ஹபீபா அவர்கள் அந்த அபிசீனியா நாட்டில அழைப்பு பணி என்ற பிரச்சாரத்தை செய்யறாங்க, மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஒரு பெண்மணி இந்த மார்க்கத்தை, அழைப்பு பணியை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில், இவ்வளவு கஷ்டங்கள் இருந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய செய்தியை எடுத்து சொல்றாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்மணிகள் அதை உரசி பார்க்க முடியாது. நம்முடைய நிலைமை என்ன, அந்த மாதிரி சிரமங்கள்ல இருக்குமா, கஷ்டங்கள்ல இருக்குமா, நடப்பதற்கு கஷ்டமா, உழைப்பதற்கு கஷ்டமா, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகளை நினைச்சு பார்த்தோமா? மார்க்கத்தை சொல்வதிலே நாம் நம்முடைய நேரத்தை ஒதுக்குவதிலே எவ்வளவு சிரமத்தை காட்டுறோம். ஆனா ஆண்கள் நீங்க ஒப்பிட்டு பாருங்க, ஒரு பெண்மணி இவ்வளவு பெரிய தியாகங்களை பார்க்கிறோம்னு சொன்னா, ஆண்களுக்கு நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது, நாம அதுக்கு செய்ய தயாராக இருக்கிறோமா? என்ன இலக்கணம் வச்சிருக்கிறோம், அழைப்பு பணியாங்க, அந்த தலைப்பு பேசணும்னு சொன்னா, அந்த செய்தியை சொல்றதாக இருந்தால் அதற்கென்று பேச்சாளர்கள் இருப்பாங்க, நாங்க கேட்போம், எழுந்து போவோம் என்று இருக்கிறோமே தவிர எனக்கு என்ன பங்கு, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னுடைய செய்தியை நான் எடுத்து சொன்னேனா? அல்லாஹ் மறுமையில் என்னிடத்தில் கேள்வி கேட்டால், நீ அறிந்த மார்க்கத்தை, நீ அறிந்த தொழுகையை உன்னுடைய நண்பனுக்கு, உன்னுடைய தோழருக்கு, உன்னுடைய குடும்பத்தாருக்கு நீ எடுத்து சொன்னியான்னு கேள்வி கேட்டா பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? ஒரு கட்டத்தில் சில காலங்களுக்கு முன்னால் நம்முடைய இந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சியை சிந்திச்சு பாருங்க. ஒரு செய்தி அந்த இடத்துல எங்கேயாவது இந்த செய்தியை கேட்டோம்னு சொன்னா, ஒரு வசனத்தை கேட்டோம்னு சொன்னா, ஒரு ஹதீஸை விளங்கணும்னு சொன்னா, அந்த செய்தியை கேட்ட உடனே இதை வச்சு போதுங்க, இந்த ஒரு செய்தியை கொண்டு போய் சொல்ல மாட்டேனா? அந்த ஒரு செய்தியை போய் மக்கள்கிட்ட போய் சொன்னவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒன்றுமில்லை, தங்களுடைய வீடுகளிலே வரக்கூடிய நபர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள் எத்தனை பேர், கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துபவர்கள் எத்தனை பேர், சிந்திச்சு பாருங்க. நண்பர்கள் வருவாங்க, பேசுவாங்க, எந்த ஒரு பேச்சு நடந்தால், இன்னைக்கு பேசுவதற்கான வெட்டி பேச்சு, அரட்டை அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட உடனே அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு நம்ம செஞ்சோமா இல்லையா? தொழுகையை பற்றி எப்படி தொழுகணும் தெரியுமா அப்படின்னு எடுத்து சொன்னோமா இல்லையா? வரதட்சணை வாங்கக்கூடாது, அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா, அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்கிறது தெரியுமா என்று சொல்லி எடுத்து சொன்னோமா இல்லையா? அப்பொழுது செய்த அந்த அழைப்பு பணியுடைய தீவிர பிரச்சாரம் என்பது ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு உறுப்பினர்களும், ஒவ்வொரு சகோதரர்களும், ஒவ்வொரு சகோதரிகளும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னதுனால தான் இன்றைக்கு அந்த கொள்கை ஆழ விருட்சமாக இன்றைக்கு பரவி விரிஞ்சிருக்கு. இன்றைக்கு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அந்த கொள்கையை.
ஆனால் அதே கொள்கையை இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இப்பொழுது நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதுல சுணக்கம் காட்டக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். எங்கெங்க அதை சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இருக்குது? மனிதர்கள் பேசுவதற்கே நேரம் இல்லை. பேச்ச கொடுத்தாலே மூஞ்ச திருப்பிட்டு போகிறான். இப்படித்தானே நம்ம பதில் சொல்றோம். ஆனால் அதற்கான சூழ்நிலைகளை நாம் உருவாக்குகிறோமா? ஒவ்வொரு கடைகள் பாருங்க, இஸ்லாமியருடைய கடைகளாக இருக்கும் அல்லது மாற்று மதத்துடைய கடைகளாக இருக்கும், ஒவ்வொரு கடைகள்ல நம்முடைய விளம்பரங்களையோ அல்லது ஸ்டிக்கர்களையோ ஏதோ ஒரு செய்தி, இறைவனுடைய செய்திகளையோ அல்லது இறை தூதருடைய மொழிகளையோ போய்ந்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் நம்ம அங்கே ஒட்டி வச்சிருக்கிறோம் வைங்க. ஒரு சகோதரர் படிக்கிறார், அந்த செய்தியை பார்க்கிறார், என்னங்க சொல்லுது? அது ஒரு வாய்ப்பு. ஒருத்தர் படிக்கிறார், வர்ற கஸ்டமர் பார்க்குறாங்க, அதை படிக்கிறாங்க, இது என்ன செய்தி சொல்லுது? ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு ஒரு இடையில, இறைவன் எதை நமக்கு விதித்திருக்கிறானோ அதுதான் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு இருக்குது. அவன் நினைத்ததை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு இருக்குது. நீங்க ஒன்று நினைச்சிருப்பீங்க, இறைவன் நினைத்தது தான் அங்க நடக்கும் அப்படிங்கிற செய்தி அது பொதிந்திருக்கக்கூடிய ஒரு சாராம்சம் அந்த செய்தியில பொதிஞ்சிருக்குது. ஆமாங்க, 100க்கு 100 உண்மைதாங்க. உங்களுடைய மார்க்கம் அப்படி சொல்லி இருக்குதா? உங்க திருக்குறான் அப்படி சொல்லுதா கேட்குறாங்க. ஆமாங்க இருக்குது, இந்த பாருங்க இந்த வசனத்தை, அது மட்டும் சொல்லலைங்க அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அடுத்த செய்தியை நம்ம சொல்றோம், வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளவு செய்திகள் சொல்லி இருக்குதா? இந்த மார்க்கத்தை நான் படிச்சுக்கலாமா, தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளவு பெரிய வாய்ப்பு. நம்முடைய வீடுகளில் பார்க்கிறோம், நுழைந்த உடனே ஸ்டிக்கர்கள், திருமறை வசனத்தினுடைய செய்திகளை சொல்லக்கூடிய படங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு தாவாக்களாக ஒவ்வொரு மக்களுக்கு அழைப்பு பணி செய்யக்கூடிய விதத்தில் பயன்பட்டது. ஆனா இன்னைக்கு அதை செய்யறோமா? வாகனத்தில் ஸ்டிக்கர் மூலமா பிரச்சாரம், அதை படிக்கக்கூடியவங்க அழகான முறையில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குது. இஸ்லாமிய மார்க்கம் என்பதே பிறர் நலன் நாடுவதுதான். அப்படியா? என்னங்க நீங்க பிறர் நலன் நாடுவதுதான் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இஸ்லாத்துல தானே அதிகமான தீவிரவாதம்னு சொல்றாங்க, அங்கதானே குண்டு வெடிப்பு அதிகமா இருக்கு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ பதில் சொல்லும்போது ஒரு தாவா. இப்படி இஸ்லாத்தை சொல்வதற்கு பல வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் பயன்படுத்தாதவர்களாக, அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாதவர்களாக, அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல், நான் எதற்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டும், அதற்கென்று அவர்கள் இருக்கிறார்கள், அதை அவங்க பார்த்துக்கிறாங்க, இது நமக்கான செய்தி இல்லை அப்படிங்கிற சிந்தனையோடு தான் நாம் எந்த செய்தியும் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தீமையை நீங்கள் கண்டால் கரத்தால் தடுங்கள். அது உங்களால முடியலையா, நாவினால் தடுங்கள், சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. அதுவும் முடியலையா, மனதால் வெறுத்து ஒதுக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, மனதால வெறுத்து ஒதுக்கிட்டு போயிடுறான் ஈஸியா. அந்த நிலையில தான் எல்லா மனிதர்களும் இருக்கும். பார்க்குறான், சொந்தக்காரங்களை செய்யறான், ஏதாவது தப்பு பண்றான், அதெல்லாம் கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு அப்படி போயிடுறானே தவிர குறைந்தபட்சம் நாவினால் எடுத்து சொல்வதை கூட அது செய்யறது இல்லை. இது எதனால தப்பு அப்படிங்கிறதையாவது எடுத்து சொல்றோமா? வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்க வர்றாங்க, அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்கு அழைப்பு கொடுக்க வர்றாங்க, ஒரு பாவத்தை செய்யறாங்க, கண்ணால பார்க்கிறோம், கண்டுக்காம நம்ம பாட்டு நம்ம வழியில போயிடுவோம் அப்படின்னு போகிறோமே தவிர இறுதி நிலையில இருக்கிறோமே தவிர குறைந்தபட்சம் இரண்டாவது நிலை, அடுத்து முதல் நிலை அடையிறது இருக்கட்டும், இரண்டாவது நிலை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துலாவது நம்ம முயற்சி பண்றோமா? முதல் நிலைக்கு தானங்க எப்பொழுதும் போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதானங்க ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடிய அம்சத்தினுடைய ஒரு அடிப்படையே. அல்லாஹ்விடத்திலே இறை அச்சவாதிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான், இந்த சொர்க்கம் என்பதே முத்தகீன்களுக்குத்தான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான்னு சொன்னா, அந்த சொர்க்கத்திற்கு அடையக்கூடிய அந்த இறை அச்சம் என்பது எப்படி வெளிப்படும்? அல்லாஹ்வுடைய பயத்தினால் நாம் இந்த மார்க்கத்தை என் மூலமாக என்னுடைய பங்கின் வகையாக நான் மேலோங்குவதற்கு என்ன காரியம் செய்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு வயசு 25 ஆகுது, 65 ஆகுதுன்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு நான் என்ன பங்காற்றி இருக்கிறேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த சஹாபாக்குடைய நிலையை ஒப்பிட்டு பாருங்க. அவர்கள் எடுத்து வைத்த மார்க்கத்தினுடைய செய்திகள், அவர்கள் அன்றைக்கு உழைத்த அந்த உழைப்பு, அதன் காரணத்தினால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகம் முழுவதும் பறந்து விரிந்ததாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரவ செய்திருக்கிறான்.
அதனங்க காரணம். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பும் எடுத்து சொன்ன அந்த விதமும் தான், அந்த அழைப்பு பணியினுடைய சாராம்சம் தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப சிந்திச்சு பாருங்க, நான் என்னுடைய பங்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன், சிந்திச்சு பார்த்தோமா? அல்லாஹ் அதானே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸிக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்துல இருந்து ஆரம்பி. உன் அண்ணனுக்கு சொல்லு, உன் தம்பிக்கு சொல்லு, அம்மாவுக்கு சொல்லு. ஒரு அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய நண்பருடைய ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவன் ஏகத்துவத்தில் இருந்தான், நான் சமையலறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நெருப்பை பற்ற வச்சு நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன். அம்மா, இந்த நெருப்பு பார் எவ்வளவு கடுமையாக இருக்குது, எவ்வளவு சுடுது, இந்த நெருப்பு நம்மளால தாங்க முடியுமா? இது கடுமையான வேதனை இல்லையா? இதை விட கடுமையான நெருப்பு அல்லாஹ் மறுமையில வச்சிருக்கிறான், நாம பயந்துக்கணும் அல்லாஹ்வுக்கு. இப்படி நான் சாதாரண என்னுடைய அலுவலை செய்யக்கூடிய நேரத்தில் கூட இறைவனுடைய செய்திகளை, அச்சத்தை எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஏன் புள்ள, அந்த பிள்ளை இறந்துட்டான், அப்ப அம்மா சொல்றாங்க இந்த வார்த்தை. சும்மா இருக்கிற நேரத்துல எனக்கு இந்த செய்தி, அல்லாஹ்வுடைய அச்சத்தை எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பானே. இப்படி நாம் நம்முடைய தாய்க்கு, நம்முடைய தந்தைக்கு, நம்முடைய பிள்ளைக்கு, நம்முடைய தம்பிக்கு, நம்முடைய தங்கைக்கு மார்க்கத்தை அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலும் ஒவ்வொரு காரியத்தை வைத்து நாம் உதாரணமாக சொல்லி நாம எடுத்து சொல்லி இருக்கிறோமா? சாதாரண விஷயம் விடுங்க, ஒரு தொழுக முடியுமா இல்லையா? தொழுகைங்கிறது தொழுணும்னு தெரியுமா இல்லையா? 5 நேரம் தொழுவுங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கான், நம்ம கடமை முஸ்லீம்னா தொழுவணுங்க, தெரியுமா இல்லையா? அதை சொல்லி இருக்கிறோமா தொழுகாதவங்களுக்கு? எனக்கு கூடுதலா விளக்கம் தெரியாதுங்க, முதல் இதை தெரியும்ல 5 வேளை தொழுவணும்னு, அதை சொல்லுங்க. இதை 10 தடவை நீங்க சொன்னீங்க, 10 நபர்கிட்ட சொன்னீங்க, அடுத்த தடவை அடுத்த வசனத்தை நீங்களே சேர்ப்பீங்க. ஒரு மூமினுக்கு தொழுகை என்பது குறிக்கப்பட்ட நேரம், அதனால அந்த நேரத்தை நீங்க தொழுங்க, தொழுகை நிறைவேற்றுங்க அப்படின்னு அடுத்த தடவை சேர்த்து சொல்லுவீங்க. அடுத்த தடவை 15வது நபர்கிட்ட சொல்லும் போது இன்னும் கூடுதலா சொல்லுவீங்க. தொழுகைங்கிறது சாதாரணமான விஷயங்களே, ஒரு தொழுகை விட்ட காஃபிருடைய நிலைக்கு போயிடுவோம். அல்லாஹ் ஒரு சொன்னாங்க, தொழுகை விடக்கூடியவன் காஃபிராக குஃப்ரா விழுந்து விட்டான், அவன் காஃபிராகி விட்டான்னு சொல்றாங்க. அதனால நிராகரிச்சிடாதீங்க, தொழுகையை தொழுவுங்க அப்படின்னு கூடுதலா சொல்லுவான். அடுத்து இன்னும் கூடுதலா சொல்லுவான், தொழுகை விடாதீங்க, தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டு உங்களை தடுக்கும், நீங்க உறுதியா நில்லுங்க, அல்லாஹ் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்துவான். அடுத்த நிமிஷம் கூடுதலா சேர்த்து சொல்லுவீங்க. இப்படி ஒரு செய்தியை திருப்பி 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 அந்த செய்தியை 10 நபர் 20 நபர் 30 நபர் சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு தெரியாதுங்கிற வார்த்தை வராது, இன்னும் கூடுதலான விளக்கங்கள் நீங்களே சொல்வீங்க. இப்படிதான் அழைப்பு பண்ணி. எப்படி செய்யறது? எது தெரியுமோ தெரிஞ்ச விஷயத்த ஆரம்பிங்க, ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த விஷயத்துல கூடுதலான விளக்கம் தெரியும், சொல்லும் போதே அவங்க கேட்கும் போதே ஒரு விளக்கம் பிடிபடும், அதோடு சேர்த்து நீங்க சொல்லுங்க. அடுத்த தடவை இன்னும் அதிகமான செய்திகளை சேர்த்து சேர்த்து சொல்ல ஆரம்பிப்பீங்க. இப்படிதான் அழைப்பு. அதே தொழுகையை இன்னும் உறுதியாக புரிஞ்சுன்னா இன்னும் கூடுதலான தொழுகை பேணக்கூடியவர்களாக, தொழுகை விடாமல் தொழக்கூடியவர்களாக நீங்க மாறிடுவீங்க. ஏன்னா அவர்களுக்கு செய்த உபதேசம் தான் அல்லாஹ் உங்களை இதில் உறுதியாக இருக்க வைப்பார். அடுத்தவங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்க தொழாம இருப்பீங்களா? நீங்க அந்த காரியத்தை செய்யாம இருப்பீங்களா? சொல்ல ஆரம்பிப்பீங்க, அதை நீங்க செயல்படுத்துவீங்க. நாளை அது உங்களுக்கு என்ன செய்யும்? பழக்கமாகி போகும். நீங்கள் அதில் உறுதியான நபர்களாக மாறிவிடுவீங்க. இது நமக்கும் அவர்களுக்குமான செய்தியாக நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள். இதுதான் அழைப்பு பணி. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நன்மை ஏவுங்க, தீமையை தடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நன்மையை தீமை தடுத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கான உறுதியாக அது மாறிவிடும், நீங்கள் இறையற்றவதையாக மாறிவிடுவீங்க. இப்படிதான் மார்க்கம் கட்டமைப்பு. அப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தை சாதாரணமா சொல்லலுங்க. 3வது அத்தியாயத்தினுடைய 142வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் எளிமையாக சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வல்லம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும், உங்களிலே யார் தியாகம் செய்தோர், யார் அல்லாஹ்வின் பாதையில் உழைத்தோர், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களுக்கு செய்திகளை எடுத்து சொன்னவர்கள், அவர்களோடு யார் உறுதியாக நின்றவர்கள், அவர்கள் சொல்வதற்கு யார் உழைத்தவர்கள், அவர்கள் சொல்வதற்கு யார் பொருளாதாரத்தை இறைத்தவர்கள்,
இதெல்லாம் அல்லாஹ் அடையாளம் காட்டாம நீங்க சொர்க்கத்துக்குள் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் சொல்றான் வயாலமு சாபிரீன், மேலும் இன்னும் பொறுமையாளர்களாக யார் இருந்தார்கள் என்பதையும் அடையாளம் காட்டாமல் அல்லாஹ் விட்டு விட மாட்டான். எல்லாத்தையும் அல்லாஹ் பிரிச்சு காட்டுவான். நீங்க மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க, சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க. இந்த செய்திகளை சொல்லக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் இதற்கு உழைத்தார்கள் என்பதை அல்லாஹ் பிரித்து அறிவித்து அதன் மூலமாக உங்களை மேலோங்க செய்வான். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அந்த வாசல்களை திறந்து வைக்கிறான். இந்த சொர்க்கம் என்பது இந்த இறை அச்சவாதிகளுக்காகத்தான் என்பதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரைகளிலும் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அடிக்கடி இந்த வசனத்தை சொல்வாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த இறை அச்சம் எப்போது வெளிப்படும்? இந்த அழைப்பு பணியில் நாம் உறுதியாக நின்றோம் என்று சொன்னால் இந்த இறை அச்சம் நம்மிடத்தில் இயற்கையாக வெளிப்பட்டு விடும். இதை யதார்த்தத்தில் நாம் காண முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டம் என்பது நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய சிந்தனையையும் மழுங்கடிக்கக்கூடிய, நம்மளை விட்டு விரட்டக்கூடிய, நம்மை விட்டு ஒதுங்கி வைக்கக்கூடிய, அதற்கும் நமக்கும் பிறகான ஒரு பெரிய தூரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற மொபைல் போன், கம்ப்யூட்டர், இது போன்ற நவீன ஒரு கேட்ஜெட்ஸ், இது போன்ற இவங்கெல்லாம் பொருட்கள் எல்லாம் ரொம்ப நம்ம மார்க்கத்துக்கு நமக்கும் ரொம்ப தூரமாகுது. ஒரு நாளிலே நாம் எடுத்து பேசக்கூடிய வார்த்தைகளில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆன் என்ற இந்த ஒரு வார்த்தை ஒரு நாளில் எத்தனை முறை பயன்படுத்திருக்கோம் சிந்திச்சு பாருங்க. காலையிலிருந்து இரவு வரை நம்ம பல பேச்சுக்களை பேசுறோம். வியாபாரத்துல பேசுறோம், வீட்டுல பேசுறோம், மனைவி இடத்துல பேசுறோம், தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுறோம், தெரியாதவங்கள்ட்ட பேசுறோம். குர்ஆன்ங்கிற இந்த வார்த்தையை ஒரு நாளிலே, இன்னைக்கு ஜும்மால விட்டுருங்க, ஏதோ ஒரு வகையில் நம்ம கேட்போம், அது சிந்தனைக்கு வருது, மற்ற நாளில் சிந்திச்சு பாருங்க. காலையிலிருந்து இந்த குர்ஆன்ற வார்த்தையை நம்ம வாயால கூட சொல்லியிருப்போமா? எடுத்து படிக்கிறது இல்லையே, பார்க்கறது இல்லையே, அந்த சிந்தனைக்கு நம்ம கொண்டு வர்றதே இல்லையே. இப்ப இந்த திருமறை குர்ஆன் நமக்கானது, அதை வாசிங்க, பிறருக்கு அதை எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய இந்த செய்தியை நம் உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன கருவிகள் இருக்கு இல்லையா, நம்முடைய சிந்தனையை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும், தூரமாக்கும். செல்போன் வச்சிருந்தோன்னு வைங்க, அந்த செல்போன் நினைச்சுவான் நோட்டிபிகேஷன் ஒன்று வைப்பான். எதுக்கு தெரியுமா? அது செல்போனை சாதாரணமாக வச்சோம்னா நம்ம பயன்படுத்திருப்போம், நமக்கு தேவை, பல தேவைகள் இருக்குது, இதில் தொடர்பு கொள்வது தேவை இருக்குது, பல தேவைகள் இருக்குது, பல விஷயங்கள் அதில் நிறைவேற்றிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் பல உபகரணங்கள் தனித்தனியாக இருந்துச்சு, எல்லாத்தையும் அத்தனையும் ஒன்றா ஆக்கிட்டான். ஆனால் இதுலேயே நம்ம அடிமையாக்குவதற்காக நோட்டிஃபிகேஷன் வருவான், ஒரு செய்தி வரும், உடனே எடுத்து பார்ப்பான், டக்குன்னு ஒரு வெளிச்சம் வருதா, ஏதோ செய்தி வந்திருக்கு, என்னன்னு பார்ப்போம். திரும்ப திரும்ப அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கு, ஏதோ ஒரு செய்தி, திரும்ப திரும்ப அதுக்குள்ள என்ன செய்யும், நம்முடைய சிந்தனை கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு கரண்ட்டை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நாம சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். மின்சாரம் என்பது நமக்கு மிக பயனுள்ள ஒரு பொருள். அது எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு கவனமாக கையாளணும், அதில் எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். பல பயன்கள் இருந்தாலும் அதில் ஆபத்துகள் இருக்குது. தண்ணி கசிந்து கொண்டிருந்தால் அது நம்ம போய் கை வச்சிடக்கூடாது, கவனமா இருக்கிறோமா இல்லையா? இப்போ கரண்ட்ல எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அதே போன்றுதான் மொபைல் போன்லயும் பல தவறான விஷயங்கள் இருக்குது, அதை நாம் கவனமாக கையாளணும். பயனுள்ள விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த நேரத்தை ஒதுக்கக்கூடிய, நம்முடைய நேரத்தை அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு வகையாக அது இருப்பதனால் அதை குறைத்து கொண்டு நாம் நம்முடைய அந்த நேரத்திலே மிக அதிகமாக லாபகமாக அழைப்பு பணி செய்வதற்கான சிந்தனைகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அது அருள் புரிவானாக என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த முரலுரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் கரீம், அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மேலோங்குவது என்பது ஒவ்வொரு நபர்களுடைய முயற்சியினாலும் ஒவ்வொரு மனிதருடைய உழைப்பினாலும் தான் அது வெளிப்படுமே தவிர வெறுமனே உரைகளாலும் திரைகளாலும் நல்லா பேசினாங்க, நல்லா செய்தி சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போறதுனால இஸ்லாம் வளர்ந்துடும் நினைக்கக்கூடாது.
இந்த செய்தியை எத்தனை பேரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தோம், அவர்கள் எத்தனை பேர் இதை பின்பற்றினார்கள் என்பதில் தான் இந்த மார்க்கம் மற்றவர்களை கொண்டு போய் சேரக்கூடிய அம்சமே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காரியத்தை நாம் அதிகமாக உழைக்க வேண்டும். அப்படி அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நாம் இதை கொண்டு செல்லாமல் இருந்தால் மறுமை நாளில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். இந்த அப்துல் காதர், இந்த ஃபைசல் பாய், இந்த முஜிபுர் ரஹ்மான், இவரெல்லாம் என் கூட தான் இருந்தாங்க, எனக்கு மார்க்கத்தை சொல்லல, நான் இந்த தப்பை செஞ்சேன், அந்த நேரத்தில் அந்த தப்பை என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். அப்ப நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? யா அல்லாஹ், அன்னைக்கு செல்போன் இருந்துச்சு, யூடியூப் இருந்துச்சு, ஃபேஸ்புக் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, கத்துக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சு, அவன் போய் முயற்சி பண்ணலாம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இன்றைக்கு எது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய வேலை என்ன? இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுவது நம்முடைய கடமை. யாரிடத்திலெல்லாம் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு உதாரணம் ஃபிரௌன் என்ற மனிதன். ஃபிரௌன் யாரு? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் அல்லாஹ், நான் இறைவன் சொன்னான். அவன் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய எதிரியாக பயங்கரமானவனாக இருந்தான். அவனிடத்துல கொண்டு போய் மூசா நபி மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்களா இல்லையா? அவனுக்கு நம்ம போய் சொல்லணுமா? அவன் என்ன வழிகட்டுல உச்சத்துல இருக்கான், அவன்கிட்டலாம் போய் சொன்னா கேட்பானா அப்படின்னு நினைச்சாங்களா? அவன் சுன்னத் ஜமாத்து, அவன் அந்த நபரு, அவன் இந்த கொள்கையில் இருக்கிறான், அவன் இதுல இருக்கிறான், அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களா? யாராக இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதை பற்றிய விசாரணை அல்லாஹ் செய்து கொள்வான். நீ கேட்டியா, அவன் வந்து சொன்னானா, இவன் வந்து சொன்னானா? இந்த மேலக்காவரில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த ஜும்மாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த செய்தியை என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன செய்வாங்க? அல்லாஹ் இடத்துல முறையிடுவாங்க. ஒரு நபர், 2 நபர், 3 நபர், 4 நபர், அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அந்த செய்திகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவர்களுக்கு சிந்தனை தரும். அன்றைக்கு அவர்கள் விடுத்துக் கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் நரகிலே புலம்பக்கூடிய நரகவாசிகளுடைய புலம்பலாக அவர்கள் புலம்பி தள்ளுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து கொஞ்சம் தண்ணீரையோ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியில் சிறிதளவோ எங்கள் மீது ஊற்றுங்கள் என்று கேட்பார்கள். அந்த இறை மறுப்பாளர்களுக்கு சொல்லுவாங்களா அவங்க, அவ்விரண்டையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், நாங்கள் கொடுக்க முடியாது பாவா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை சொன்னாங்கன்னு சொன்னா நாம் என்ன செய்வோம்? வேதனை இல்லையா? நாளை நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளை, நம்முடைய எதிர்காலத்தவர்கள் அதில் வந்து விழமாட்டாங்களா? எனவே அன்பினுடைய அக்கறையாக, இந்த சமூகத்தினுடைய அக்கறையாக நாம் இந்த செய்தியை ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்வோம். அல்லாஹ் நமக்கு அதுக்காக அருளை புரிவான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த 2ஆம் முறையும் நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.